காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு உள்ளரங்கு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. விஜய் வந்து அவர்கள் மத்தியில் வந்து உரையாற்றினார். எல்லோருக்குமே வந்து அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு தான் அந்த அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஏன் அப்படின்னா, கசப்பான அனுபவங்கள் மேலும் நடந்துடக்கூடாது. ஏன்னா, கரூருக்கு பிறகு அவர் மக்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வாதி இருக்கிறதுனால, ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இந்த விஷயத்த அவங்க வந்து முடிவெடுத்து பண்ணியிருந்தாங்க. விஜய் வந்து பேசுகிற போது ரொம்ப ஆரவாரமாக இருந்தது. அதாவது பரந்தூர் விமான நிலையத்துக்கு முதலாக என்னுடைய போராட்டத்தோட மக்கள் பயணத்தை நான் ஆரம்பித்தேன். அதே போல் ஒரு சோகமான நிகழ்வுக்கு பிறகு அதே மாவட்டத்தில் அண்ணா பிறந்த அதே மாவட்டத்தில் வந்து நான் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வை வந்து நான் முன்னெடுக்கிற போது உண்மையிலேயே ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவமாக இது இருக்குது. அடுத்த கட்டத்தை இதை நகர்த்துங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து உரையை வந்து தொடங்கினார். தொடக்கத்தின் முதலே திமுகவை கடுமையாக சாடிக்கிட்டு இருந்தார். அதாவது நீங்கள் வந்து என்னை விஜயை வந்து தெரிஞ்சோ தெரியாமல் தொட்டுட்டீங்க, அவங்களுடைய மக்களை தெரிஞ்சோ தெரியாமல் தொட்டுட்டீங்க, அதுக்கான பின் விளைவை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்கிற ரேஞ்சில் அவருடைய பஞ்சு டைலாக் மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் வந்து தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதை மட்டும் இல்லாமல் பாலாறில் நடந்த கொள்ளைகளை பற்றியும் அவர் வந்து பேசினார். கிட்டத்தட்ட 2 லட்சம் யூனிட் வந்து நீங்கள் வந்து மணல் அள்ளியிருக்கிறீங்க, 4700 கோடி ரூபாய் இதிலேருந்து நீங்கள் கொள்ளை அடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சுட்டி காட்டிட்டு, அதுக்கு அடுத்தது அரசியல் நகர்வுக்கான அடுத்த விஷயத்தையும் அவர் பேசுகிறாரு. அதாவது அறிஞர் அண்ணா பிறந்த ஊரான நம்ம காஞ்சிபுரத்தில் இந்த நிகழ்வு நடக்கிறது ஒரு வகையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அண்ணாவை வந்து அவர் மேற்கோள் காட்டி வந்துகிட்டு இருக்கிறாரு. அண்ணாவின் கொள்கையை வந்து மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து அவர் வந்து முன்னெடுக்கிறதுனால நான் நேராக இந்த மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறேன். இந்த மாவட்டத்து மக்கள் வந்து கடுமையான வறட்சியில் இருக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா நெசவு தொழில் தான் இங்கே உள்ள மக்களுக்கு மிக முக்கியம். காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னா உலகத்திற்கே தெரியும். ஆனால் காஞ்சிபுரத்து மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது மிக வேதனைக்கான ஒரு விஷயங்க அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. அவர் சொல்கிறதுல உண்மைதானே இருக்குது. நெசவு தொழில் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு சூழலில் தான் இருக்குது. அதை வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. அதே போல் இன்னும் பல நிகழ்வுகளை எங்களுக்கெல்லாம் கொள்கை இல்லைன்னு சிரிக்கிறாங்க. நாங்கள் வந்து தற்கூரி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, தமிழக அரசியலில் நாங்கள் ஆச்சரியக்குறி, நாங்கள் அடுத்த தமிழகத்தில் ஆளப்போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு பஞ்சாக தான் அதில் வந்து போய்கிட்டு இருந்தது. விஜய் அப்படின்னாலே அந்த பேச்சு ஒரு மாசாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு சற்றும் தளராமல் குறையாமல் இந்த மேடை இருந்துச்சுங்கிறது தான் உண்மை. அதே போல் வந்து அறிவு திருவிழா அப்படின்னு அவதூறு திருவிழாவை தான் அவங்க நடத்துனாங்க. எங்கே போனாலும் எங்களை பேசாமல் அவங்களால இருக்க முடியல. அது வந்து அவங்களுக்கு வாடிக்கையாகி போச்சு. பேச மாட்டோம்னு எங்களை முழுக்க பேசி அவதூறை பரப்புகிற ஒரு நிகழ்வாக தான் அவங்க நடத்துகிறாங்க. அவங்களே வந்து பாருங்கள், அவங்க கட்சியில் உள்ளவங்களே பல பேர் வந்து விஜய் கட்சியில் உள்ளவங்களை வந்து தற்கொலைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க கட்சியிலேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மை நிலை இப்போது வெளிவருகிறது. ஒருத்தனை வந்து வர்றதுக்கு முன்னாடியே அடித்து விடலாம், விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறத வந்து தப்பான ஒரு நிலைங்க. அவன் அரசியல் என்னங்கிறது தெரியாமல், அவன் என்ன சொல்ல போகிறாங்கிறது புரியாமையே நீங்கள் வந்து அவனை எதுக்குறது, அவனை விரட்டிடணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. உங்கள் கள அரசியலை எதிர்த்து நாங்கள் வர்றதுக்கான காரணமே நீங்கள் சரியான ஆட்சியை கொடுக்கலங்கிறது தான். எங்கே பார்த்தாலும் ஊழல், எதில் பார்த்தாலும் ஊழல். அதான் குறிப்பாக பாலரில் இவ்வளோ விஷயங்கள் முழு டேட்டாவோட வர்றாரு. அதாவது நம்ம விஜய் வந்து என்னங்க அவருக்கு தெரியும் அரசியலில், என்னத்தை அவருக்கு தெரிஞ்சிருப்பார். ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு பேச முடியுமா, சீமான் மாதிரி வந்து போராட்டத்தை காலத்தில் இறங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டு தானே இருக்குது. ஏன்னா இளம் தலைவர்கள் இல்லையா, ஒரு திமுகவை எதிர்த்தவர் நிற்கணும்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல. எடுத்தோடனே அவர் சொல்லிட்டார், எனக்கும் எங்களுக்கு டிவிகேக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அதுக்கான தயாரிப்புகள் தேவையில்ல. அதனாலேயே அவரும் சில டேட்டாக்களோட வர ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள்கிட்ட ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது, போக போக நாங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத மறைமுகமே இல்லை, நேரடியாகவே வந்து திமுகவை மிக மோசமாக வந்து எச்சரிச்சிருக்கிறாரு.